ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் தி லார்ட். நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது சியோன் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா புடலங்காய் கூட்டு செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. புடலங்காய் கூட்டு செய்கிறதுக்காக 1/4 கிலோ புடலங்காய் எடுத்துருக்கோம். 100 கிராம் சிறுபருப்பு எடுத்துருக்கோம். இப்போ புடலங்காவை மேல் தோலை சீவிட்டு கட் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, சந்தோஷமாக இருக்குது. ஆனால் பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேல் தோல் சீவியாச்சு. இப்போ கட் பண்ணி உள்ள அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம புடலங்காவை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த விதையெல்லாம் போடக்கூடாது, அதை தனியாக எடுத்துடலாம். உள்ள விதையெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த புடலங்காய் கூட்டு சப்பாத்திக்கு, பூரிக்கு, சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். கால் கிலோ புடலங்காவும் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணியாச்சு. இப்போ 100 கிராம் சிறுபருப்பை நம்ம கழுவிட்டு ஊற வச்சிடலாம். சிறுபருப்பு கழுவியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச புடலங்காவை நம்ம குக்கரில் போட்டாச்சு. நம்ம ஊற வச்ச பருப்பையும் குக்கரில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். புடலங்காவும் சிறுபருப்பும் வேகிறதுக்காக 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். குக்கர் மூடி விசில் போட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சிடலாம். இப்போ புடலங்காய் கூட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். 6 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கோம். 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 1/2 முடி தேங்காவை கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கோம். 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்த்துக்கலாம். சிறுபருப்பும் புடலங்காவும் நல்லாவே வெந்திருக்கு. இப்போது புடலங்காய் கூட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ கடாய் வச்சுக்கலாம். கடாய் காஞ்ச உடனே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடாய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலையை இது கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ எடுத்து வச்ச 6 பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. ஏற்கனவே எடுத்து வச்ச மஞ்சத்தூள் பெருங்காயத்தூளை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம்.
கூட்டு தாளிப்பு போடும்போதே வாசனை சூப்பராக இருக்குதே. இப்போது நம்ம வேக வச்ச சிறு பருப்பும் புடலங்காவும் இது கூட சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 5 minutes later. பாருங்கள், நல்லா கெட்டி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போது நம்ம கொரப்பாக அரைச்சி வச்ச தேங்காவை இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். தேங்காய் சேர்த்து 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நமக்கு புடலங்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு சூப்பரான புடலங்காய் கூட்டு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.